என் தங்கப்பிள்ளையே, சரியாக செவ்வாய்க்கிழமை இரவில் உன் தாயானவள் என்னை காண்பது என்பது உனக்கு கிடைத்த மிக பெரிய பாக்கியம். உன்னை தேடி வந்து உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன் கண் முன்னால் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி நிச்சயமாக இன்று இந்த இரவில் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த செய்தியானது நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகரமான விஷயமாக இருக்க போகின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் நினைத்ததையெல்லாம் நினைத்தது போலவே அடைந்துவிட முடியும் என்றால் அதற்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் ஒருவருக்கு இருக்க வேண்டும். தெய்வம் அவர் அருகில் வந்துவிட்டது என்றால் அவர்கள் நினைத்த விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் சாத்தியமாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனையும் உனக்கு எல்லா நேரத்திலும் மிக பெரிய நம்பிக்கையையும் மிக பெரிய அளவிலான மனநிறைவையும் நிச்சயமாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன்னை தேடி வருவதற்கான காரணமும் அதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசித்து யோசித்து அவை எல்லாவற்றையும் உனக்கு நான் நிறைவாக கொடுக்க நினைக்கின்றேன். எந்த இடத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் தோற்று போய்விடக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனையையும் இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படக்கூடாது. எந்த நிலை மாறினாலும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு நிலையை உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் ஒரு நாளும் உனக்கு அதனை தராமல் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத மாற்றத்தை உனக்கு நான் கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த தாயினுடைய அன்பு என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த மாற்றத்தை நீ எந்நாளும் உன்னுடையதாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நடத்திவிட முடியாத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உன் வாழ்க்கையில் நான் என்றும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதும் எந்த அளவில் உனக்கு உண்மை என்று தோன்றுகின்றதோ அந்த அளவில் இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதையும் நம்பி இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் தோற்றுவிட்டதாக நினைத்து வருத்தப்படக்கூடாது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒரு மிக பெரிய மாற்றமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது உன்னுடைய சந்தோஷம். நீ இழந்து விட்ட அத்தனையையும் உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ எந்த இடத்தில் அத்தனையையும் இழந்து விட்டோம் என்று சொல்லி கண்ணீர் சிந்தினாயோ அந்த இடத்தில் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளுமே நமக்கு யாரும் இல்லை, நமக்கு உதவி செய்ய எவரும் இல்லை என்று சொல்லி நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் மறைந்து இனி உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய நன்மைகள் நடக்கப் போகின்றது. உனக்கான அத்தனை நம்பிக்கையையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க நினைக்கின்றேன். நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சிறப்பான விஷயங்கள் உன்னை தேடி வரத்தான் போகின்றது. எந்த இடத்தில் எதையும் இழந்து விட்டோம் என்று நீ நினைத்து கண்ணீர் விட்டாயோ அந்த இடத்தில் மிக பெரிய அளவில் நீ வாழ்க்கையில் உனக்கான உச்சத்தை தொடத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. நான் நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய். எதற்காக நாம் வருத்தப்பட்டோம், எதற்காக நாம் வேதனைப்பட்டோம், எந்த நிலைக்காக இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நாம் இழந்துவிட துணிந்தோம் என்பதில் முதலில் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கின்றது. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு மேலும் மேலும் மிக பெரிய நம்பிக்கைகளை உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கின்றது.
அம்மாவினுடைய அன்பினால் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக அடைவதற்கு தயாராக இருந்து விட்டால் போதும். என்ன நடந்தாலும் சரி, அது என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எதையும் நினைத்து வருத்தப்படாமல், எந்த சூழ்நிலையையும் நினைத்து நீ வேதனைப்படாமல், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் முதலில் நீ கவனம் செலுத்து. என் குழந்தையே, வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை கொடுத்து அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நமக்கு மட்டும்தான் கஷ்டம் என்றோ, நம் எதிரில் வருகின்றவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்றோ நாம் ஒருபொழுதும் நினைத்துவிட முடியாது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற பிரச்சனைகளை விட அவனினுடைய மனதில் இருக்கின்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதை வெளிக்காட்ட முடியாமல் அல்ல, வெளிக்காட்டக்கூடாது என்பதற்காக தான் சந்தோஷமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கூட அவர்கள் நினைத்திருக்கலாம் அல்லவா? அப்படியானால் இது போன்றவர்களின் எண்ணங்களைப் போலத்தானே நீயும் வாழ நினைத்திருக்க வேண்டும். இது போன்ற சிந்தனைகளோடு தானே நீயும் வாழ்ந்திருக்க வேண்டும். நீ எப்பொழுதும் உன் கஷ்டத்தை வெளிப்படுத்த நினைக்கின்றாய், உன்னுடைய துன்பங்களை வெளிக்காட்ட நினைக்கின்றாய். அப்படி நீ வெளிக்காட்டிக் கொண்டே இருந்தால் காலம் முழுவதும் இந்த துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த துன்பம் உன்னை தொடர்ந்து வருவதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். என் தங்கமே, ஒவ்வொரு விடியலிலும் உன்னை தேடி யார் வருகிறார்களோ இல்லையோ, உன் தாயானவள் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்க போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். அம்மாவை கண்டதும் உன் மனதிற்குள் என்ன தோன்றுகிறது என்று சற்று சிந்தித்துப் பார். அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்குள் என்னவாக சென்று சேர்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்று நிச்சயமாக உன் பக்கம் தவறென்று இருக்கும் பொழுது அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்காகத்தான் முதலில் முயற்சி செய்ய வேண்டும். அதிலிருந்து நீ மீண்டு வந்து உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் போல உறுதி செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதற்காகவெல்லாம் நீ மன வருத்தம் அடைந்து விடக்கூடாது. சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்துகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அந்த இடத்தில் விழித்து கொண்டு சுதாரித்து கொள்ள வேண்டும். நீ செய்வதை செய்து கொண்டிரு, நான் நானாக இருக்கிறேன் என்று சொல்லி என் குழந்தை நீ நிறைவோடு இருந்து விட வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எப்பொழுதுமே உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். நீ இதைவிட அதிகமான நேரங்களை இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். இதைவிட அதிகமான சந்தர்ப்பங்களை இந்த வாழ்க்கையில் அடைந்து உனக்கான நல்ல நேரத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கின்றாய். அது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். எவ்வளவுதான் யாருக்கு கிடைத்தாலும் போதும் என்ற மனது இங்கு ஒருவருக்கும் இருந்து விடுவதில்லை. இதைவிட இன்னமும் அடுத்தது என்றுதான் யோசிக்கிறார்களே தவிர ஒரு பொழுதும் நமக்கு கிடைத்தது போதும் என்று யாரும் எண்ணி விடுவதில்லை. இது பொதுவாக எல்லோருக்கும் உள்ள குணம் என்று நாம் நினைத்து சாதாரணமாக விட்டுவிட முடியாது. யார் யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. நீ எப்படி இருக்கிறாய் என்பதனை பற்றி மட்டும்தான் கவலை. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து நீ என்ன பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து உனக்கானவற்றையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் வசமாக்கி தருகின்ற இந்த நேரம் நாளைய விடியல் பொன்னான புதன்கிழமையினுடைய விடியலானாலும் ஏகாதசி திதியோடுதான் நாளைய விடியல் உனக்கு ஆரம்பமாகின்றது. அதனால் என் குழந்தை, நீ எல்லா விஷயங்களுக்குமான நன்மைகளை நீ யாரிடத்திலிருந்தும் பெற நினைக்காமல் அவையெல்லாம் உன்னுள் தான் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள பழகு. இவையெல்லாம்
உன்னோடு இந்த வாழ்க்கையில் தொடர்கிறது என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டிருந்தாலே போதும். எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கில்லை என்கின்ற கவலை உனக்கு ஒருபொழுதும் வந்து விடாது. இதில் எல்லாம் உனக்கான நல்ல விஷயங்கள் மட்டுமே நல்லபடியாக நடக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது என்று யோசிக்கும் பொழுது சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் மிக பெரியதொரு தாக்கத்தை உருவாக்கும். நாம் இதுவெல்லாம் எதிர்பார்க்கவில்லையே, இப்படியெல்லாம் நடக்கும் என்று நாம் சிந்திக்கவில்லையே என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் அது ஒரு மிக பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே இழந்துவிட முடியாதபடிக்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருப்பாயானால் வாழ்க்கையில் எந்த ஒரு இழப்புகளும் உனக்கு பெரிதாக ஏற்படாது. அதிகப்படியான எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அதிகமாக யோசித்து கொண்டிருப்பதும் தான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு இன்னல்களை உருவாக்குகிறது. இரவு நேரம் வந்தவுடன் உறக்கமில்லாமல் தவிக்கின்றாய். எதனால் உறக்கம் வரவில்லை என்று ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? படுத்ததும் உறங்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அப்பொழுதுதான் மனதிற்குள் தேவையில்லாத அத்தனை விஷயங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. தேவையில்லாத அத்தனை விஷயங்களும் நீ யோசித்து யோசித்து தவறான முடிவுகளை அதிகமாக எடுத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ பெற முடியாமல் தவிப்பதற்கு காரணமும் இதுதான். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதும் நீ உணர முடியாமல் நிற்பதற்கு காரணமும் உன்னுடைய இந்த உறக்கமில்லாத சூழ்நிலைதான். உறக்கம் என்பது ஒருவருக்கு வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அவசியம் என்பது இப்பொழுதாவது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும். எந்த விஷயங்களை நாம் செய்தாலுமே அதில் நம்முடைய கவனம் எப்பொழுதும் இருக்கும் பொழுதும் சரி, நாம் அதை பற்றி நிறைவாக சிந்திக்கும் பொழுதும் சரி, நமக்கு அதிலிருந்து ஒரு முடிவு கிடைக்கிறது என்றால் அதை பற்றி நீ யோசிக்கலாம். ஆனால் யோசிக்க யோசிக்க உனக்கு குழப்பம்தான் வருகிறது என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். எல்லா விஷயங்களையும் சரியாக சிந்தித்து உன் வாழ்க்கையில் அதனை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமே உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட சிறப்பான இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை மறந்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நீயே செதுக்கிக் கொள்ள பழகு. நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் ஒரு சாதனையாக மாற வேண்டும். இந்த சாதனையினால் உன் வாழ்க்கையில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, என்ன இல்லை என்பது எல்லோருக்கும் நிச்சயமாக தெரிய வந்துவிடும். நான் இருந்து உனக்கு நடத்துவது எப்பொழுதுமே இதையெல்லாம் எண்ணி எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைவதற்காகத்தானே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு செவ்வாய்க்கிழமையின் இரவில் தெய்வங்களை எல்லாம் மனதார வேண்டிக் கொண்டு நீ எப்பொழுதும் போல நீயாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். நீயாக இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் எந்த பயமும் கிடையாது. மற்றவனைப் போல வாழ நினைத்தால்தான் நிச்சயமாக உனக்கே குழப்பங்கள் ஏற்படும். உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படும். தேவையில்லாது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் நீ மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க பழகு. நீ கேட்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இதை நீ எந்நாளும் தெளிவில் வைத்து கொண்டிருந்தாலே போதும். என் குழந்தையே, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ ஒன்றை நினைக்கிறாய், தெய்வம் வேறொன்றை நினைத்து உனக்கு ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது நீ நினைக்கின்ற ஒன்று உனக்கு சரியானது அல்ல. அதனால்தான் தெய்வம் அதனை உதறி தள்ளிவிட்டு இன்னொரு விஷயத்தை யோசித்து உன் கைகளில் கொடுக்க நினைக்கின்றது. எல்லாருடைய மனநிலையையும் உணர்ந்ததனால்தான் இந்த விஷயத்தை இன்றும் கூட உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள். நேற்று என்ன நடந்தது என்பதனை பற்றி கவலைப்படாதே.
நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை நினைத்து வருத்தப்படாதே. இப்பொழுது இருக்கின்ற இந்த ஒரு நொடி உன் வாழ்க்கையின் மறுநொடி என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். வேறு எதுவும் உனக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுவது கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.